ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரேப்ஸ் தாங்க வேணும். வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி கருப்பு கிரேப்ஸு, அதுக்கப்புறமா பச்சை கிரேப்ஸ் ரெண்டுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அதை நம்ம வாஷ் பண்ணால் போதும். இதே மாதிரி அந்த காம்புகள்லேருந்து இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பச்சை கிரேப்ஸையும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சீசன் டைமில் கிடைக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஏன் தண்ணியில் வேக வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வேகும்போது வெளியே போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் நான் சேர்த்துருக்கேன். 2 பழத்தையும் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்த இந்த பழங்கள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா போதும். அதாவது இந்த பழங்கள் எல்லாமே வெடித்து சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பழங்கள் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிளேட்டை எடுத்து தனியாக வெளியே ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். ஆறின பழத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் 2யும் தனித்தனி பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த கருப்பு கிரேப்ஸ் வேக வைக்கும்போது கிடச்ச ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா அடிக்கிற வெயிலில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட ரெய்சின்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா காஞ்சு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. எனக்கு இது 2 நாள் பிடிச்சது காயறதுக்கு. பச்சை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே காஞ்சிருச்சு. ஆனால் இந்த கருப்பு மட்டும் எனக்கு காயறதுக்கு 2 நாள் பிடிச்சதுங்க. இதெல்லாம் சீசன் டைம்லேயே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா தேன் போல் இனிப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு இதை ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் ரெகுலராக. தேங்க்யூ.